வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா கலோரிமெட்ரி. ஓகே, ஸோ நம்மளுக்கு கலோரிமெட்ரினா என்னன்னு தெரியும். கலோரினா வந்து இட் இஸ் அ யூனிட் ஆஃப் கலோரி இஸ் அ யூனிட் ஆஃப் ஹீட். ஓகே, ஹீட்டோட ஒரு யூனிட். ஸோ மெட்ரி மீன்ஸ் மெஷர்மெண்ட். மெட்ரினா மெஷர்மெண்ட். ஸோ கலோரிமெட்ரின்றது என்னதுன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட். ஸோ அதுதான் எப்படி நம்ம பண்ண போகிறோம்ன்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹீட்டை வந்து வி கே நாட் மெஷர் இட் டைரக்ட்லி. ஏன்னா ஹீட்ன்றது என்னதுன்னா த எனர்ஜி இன் டிரான்ஸ்ஃபர். ஹீட்ன்றது இஸ் அ எனர்ஜி இன் டிரான்ஸ்ஃபர். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபரில் இருக்கிற குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறது இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். ஓகே, ஸோ ஆனால் இதை இன்டைரக்டாக நம்மளால் மெஷர் பண்ண முடியும். எப்படி நம்மளால மெஷர் பண்ண முடியும்? நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ சேஞ்ச் இன் ஹீட் வந்து இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஆர் இதை நம்ம கரெக்டாக பார்க்குறதுனா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் ஹீட். ஓகே, ஸோ ஹீட்டில் என்ன சேஞ்ச் நடந்தாலும் நம்மளுக்கு அது டெம்பரேச்சரில் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர் தெர்பை ஈக்லிபிரியேட்டிவ். ஓகே, ஸோ அப்போ இது எங்க இதுக்கு சர்டன் கண்டிஷன் இருக்கு. அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் வால்யூம், அது மாதிரி இருக்கு. அதுதான் நம்ம சிபிசிவின்னு படித்தோம். ஓகே, ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அட் எ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆர் கான்ஸ்டன்ட் வால்யூம் சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தோம். ஃபார் கேஸுக்கு, இதுவே வந்து சாலிடுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ நம்ம அப்போ சேஞ்ச் இன் ஹீட்டை எப்படி மெஷர் பண்ண போகிறோம்னா, ஹீட் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்றதை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வச்சு மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது நடக்கும் போது வி ஹேவ் டு மேக் த சிஸ்டம் ஐசோலேட்டட். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ எந்த சிஸ்டத்துக்கு நம்ம வந்து we want to measure the change in heat-ஓ அதை வந்து we have to isolate. ஓகே, ஸோ ஐசோலேஷன்னா அப்போ என்ன பண்ணணும்னா we should not allow temperature or heat. இங்கே வந்து டெம்பரேச்சர் கிடையாது, ஹீட்டு ஃப்ரம் சரௌண்டிங்ஸ் டு கெட் இன் டு த சிஸ்டம். ஸோ இப்போ ஒரு பீக்கரில் இருக்கிற வாட்டரோட இதுக்கு எவ்வளோ ஹீட் நம்ம வந்து கொடுத்துருக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மெஷர் பண்ணணும்னா இந்த பீக்கரை வி ஹவ் டு ஐசோலேட் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ். சரௌண்டிங்ஸ்லேருந்து இதுக்கு ஹீட் போகக்கூடாது. நம்ம கொடுக்குற ஹீட் மட்டும்தான் இதுக்குள்ளே போகணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு நம்ம மெஷர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வி ஹவ் டு ஐசோலேட் த சிஸ்டம். ஸோ ஐசோலேஷன் மீன்ஸ் ஹீட் கேனாட் ஃப்ளோ இன் டு த சிஸ்டம் ஆர் அவே ஃப்ரம் த சிஸ்டம். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஹீட் சப்ளை பண்ணுவோம். சப்ளை பண்ணோம்னா வி கேன் மெஷர். ஓகே, ஸோ அப்போ நான் இந்த டயக்ராமை கரெக்டாக போடுறதுனா நம்மளோட பர்னரோட சேர்த்து எல்லாத்தையும் வி ஹவ் டு ஐசோலேட். ஓகே, ஸோ ஹீட் சோர்ஸ் வந்து இந்த ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம வி வில் சப்ளை ஹீட்டு, தென் வி மெஷர் த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இது வந்து தெர்மோமீட்டர். ஸோ இந்த தெர்மோமீட்டரில் எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தென் வி கேன் ஃபைண்ட் த சேஞ்ச் இன் ஹீட். ஓகே, எவ்வளோ ஹீட் வந்து நம்ம இதுக்கு அனுப்பியிருக்கோன்றதை வி கேன் மெஷர். ஓகே, ஸோ இதை ஹீட்டு நம்ம சப்ளை பண்ணதையும் மெஷர் பண்ண முடியும். ஆல் இல்லைன்னா இந்த ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டோட வந்து கான்டாக்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஒரு கான்டாக்டில் இருக்கும் போது இஃப் இட் இஸ் இன் ஹையர் டெம்பரேச்சர் அண்ட் இஃப் இட் இஸ் இன் லோவர் டெம்பரேச்சர் ஹீட் வில் ஃப்ளோ ஃப்ரம் சிஸ்டம் ஏ டு சிஸ்டம் பி. ஓகே, ஸோ இது மாதிரி போகும்போது தெர் இஸ் அ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதை வச்சும் இது எவ்வளோ ஹீட் வந்து லீக் பண்ணியிருக்கு அது லூஸ் பண்ணியிருக்குன்றதையும் நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ ஆஸ் அ எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன மெஷர் பண்ணுறோம்னா ஹீட் எவ்வளோ வந்து ஒரு சிஸ்டம் கெயின் பண்ணியிருக்கோ இல்லை லூஸ் பண்ணியிருக்கோன்றதை மெஷர் பண்ணுற டெக்னிக் பேர் தான் கலோரிமெட்ரி. ஓகே, ஸோ இந்த ஐசோலேட்டட் சிஸ்டத்தோட டெஃபினிஷன் எழுதிடுறேன். A system is said to be isolated if there is no exchange or transfer of heat. ஸோ இது என்ன மீனிங்னா no exchange or transfer of heat between system and its surrounding. System and its surrounding.
ஸோ அது மாதிரி பண்ணோம்னா இட் இஸ் கால்ட் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே, ஸோ அப்போ நம்ம இதை மெஷர் பண்ணுறதுக்கு இதோட அப்பரட்டஸ் பேர் பாம் கலோரிமெட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பாம் கலோரிமெட்ரியோட ரஃப் டயக்ராம் நான் இங்கே வரைகிறேன். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் இது மாதிரி ஒரு அவுட்டர் வால் இருக்கும், அதுக்கப்புறம் இதுக்குள்ள இன்னர் வால் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வாலையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு தே யூஸ் கிளாஸ் உல். ஓகே, கிளாஸ் உல்லுன்றது என்னதுன்னா, நம்ம கிளாஸே வந்து ஹீட் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்பின்னிங் சிஸ்டத்தில் விட்டோம்னா நம்மளுக்கு காட்டன் கேண்டிலாம் எப்படி ஃபார்ம் ஆகுது. ஸோ காட்டன் கேண்டின்றது நத்திங் பட் சுகர். அதை வந்து ஒரு ஹாட் வெசிலில் அதோட சைட்ஸில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹாட் வெசிலில் வேகமாக சுத்த வச்சு அதுக்குள்ளே நம்ம சுகரை போட்டோம்னா சுகர் மெல்ட் ஆகி அந்த சைடில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக ஸ்ப்ரே ஆகும். அதை இன்னொரு வெசிலில் நம்ம கேப்சர் பண்ணோம்னா அதுதான் கேண்டி. ஓகே, காட்டன் கேண்டி, பஞ்சு மிட்டாய். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு வெசிலில் ஹீட் பண்ணிட்டு அதுக்குள்ள கிளாஸை கொட்டினா கிளாஸ் வந்து மெல்ட் ஆகி ஸ்ப்ரே ஆகும். ஸோ அதில் கேஸ் ஹூல் ஃபார்ம் ஆகும். ஸோ அதோட கன்சிஸ்டன்சி நம்மளோட காட்டன் கேண்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் ஹூல் வந்து இஸ் அ பர்ஃபெக்ட் இன்சுலேட்டர், இஸ் அ குட் இன்சுலேட்டர். அது வந்து ஹீட்டை வந்து அவ்வளோ ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ண விடாது. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இது மாதிரி ஒரு அவுட்டர் வால், ஒரு இன்னர் வால், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தே புட் த கிளாஸ் வூல் போட்டுட்டு இந்த ஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் உள்ள காலம்ஸ் கட்டிடுவாங்க. ஓகே, ஸோ இதில் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து கம்மி, அதனால ஹீட் வந்து இது வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. ஓகே, அதே மாதிரி இன்னர் வாலை இது சப்போர்ட்டும் பண்ணும். கிட்டத்தட்ட நம்மளோட ஃப்ளாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த கிளாஸ் ஃப்ளாஸ்க்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஐசோலேஷனுக்காக தான். ஓகே, வெளியிலேருந்து ஹீட் உள்ளேயும் வரக்கூடாது, உள்ளே இருக்கிற ஹீட் வெளியும் போகக்கூடாது. இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் த எக்ஸ்பிரிமெண்ட். இதில் இப்போ நம்ம ஹீட் சப்ளை பண்ணி இந்த பர்னருக்குள்ள எவ்வளோ ஹீட் போகுது, இந்த பர்னர் வந்து எவ்வளோ ஹீட் வந்து இதுக்கு சப்ளை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த லிக்விடு, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், வி ஹவ் டு புட் அ டெம்பரேச்சர். ஸோ இது மாதிரி ஒரு தெர்மோமீட்டரை போடணும். ஓகே, புட்ட டெம்பரேச்சர் கிடையாது, புட்ட தெர்மோமீட்டர். இதுதான் வந்து தெர்மோமீட்டர். ஸோ இந்த தெர்மோமீட்டர் என்ன பண்ணணும்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணும். ஸோ இனிஷியலாக இதுக்கு ஹீட் சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டெம்பரேச்சர் நோட் பண்ணிடணும். சே T = 20 டிகிரி செல்சியஸ்னு வச்சுப்போம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், வி வில் சப்ளை ஹீட். ஸோ இந்த ஹீட் சப்ளை பண்ணதுனால இதில் டெம்பரேச்சர் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அதை வச்சு இதுக்கு எவ்வளோ ஹீட் சப்ளை ஆகிருக்குன்ட்டு வி கேன் மெஷர். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட ஐடியா. ஸோ இந்த செட்டப்பில் தேர் வில் பி ஆல்சோ அனதர் திங் கால்டு ஸ்டியரர். ஓகே, இது வந்து ஒரு ஸ்பூன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. ரொட்டேட் பண்ணும் போது இங்கே இருக்கிற லிக்விடில் இது வந்து ஸ்டியர் பண்ணும், கலக்கிறதுனால ஹீட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இல்லைன்னா இங்கே கன்வெக்ஷன் மூலமாக தான் கண்டக்ட் ஆக முடியும் ஹீட்டு. ஸோ இதுவே ஸ்டியர் பண்ணோம்னா ஹீட் வந்து மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கும். தேர்ஃபோர் நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட பிரின்சிபல் என்னது, சேஞ்ச் இன் ஹீட் வந்து இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ப்ரொவைடட் த சிஸ்டம் இஸ் ஐசோலேட்டட். ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் சேஞ்ச் இன் ஹீட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதே மாதிரி ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர். ஸோ இந்த ரெண்டு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி தான் இந்த மெஷர்மெண்ட் டிவைஸ் இயங்குது. ஸோ இந்த டிவைஸ்க்கு பேர் என்னதுன்னா கலோரி மீட்டர். இது டெக்னிக் பேரு கலோரிமெட்ரி. ஓகே, டிவைஸ்க்கு பேரு, டிவைஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு பேரு கலோரிமீட்டர். டெக்னிக் பேரு கலோரிமெட்ரி. ஓகே, மெட்ரினா மெஷர்மெண்ட், கலோரிமெட்ரி. டெக்னிக் பேரு கலோரிமெட்ரி, டிவைஸ் பேரு கலோரிமீட்டர். ஓகே, so heat flows from high temperature to low temperature. So this is the principle. Also இன்னொரு பிரின்சிபிள் என்னதுன்னா
change in heat or change in temperature is directly proportional to heat supplied. Okay, so இதை இங்கே கிளியராக எழுதிடுறேன். Change in temperature is directly proportional to change in or heat supplied or heat directly proportional to loss or gain of heat. Okay, for an isolated system. This holds good only for isolated system. Okay, so இதை வச்சு தான் நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மெத்தட் மூலமாக தான் வில் மெஷர். ஓகே, ஸோ இதை வச்சு இப்போது சாலிடுக்கு ஒரு சாலிட் மெட்டீரியலுக்கு எப்படி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி மெஷர் பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணிடுவோம், நம்மளோட கலோரிமெட்ரியை ரெடி பண்ணிடுவோம். ஸோ ரெடி பண்ணிவிட்டு ஸோ இட் ஹாஸ் அ டபுள் வால் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே இடத்துல ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வி ஹேவ் அ ப்ரொவிஷன் டு ஓப்பன் த கலோரிமீட்டர். ஓகே, இந்த கலோரிமீட்டரை நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு வி ஹேவ் அ ப்ரொவிஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து கிளாஸ் உள் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் இன்சுலேட்டர். இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தே ஹேவ் அ பீக்கர் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் வாட்டர். ஸோ இதுக்கு ஒரு தெர்மோமீட்டர் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து நோன் குவான்டிட்டி, எவ்வளோ வால்யூம் எடுக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா நோன் மாஸ். ஓகே, ஏன்னா நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு மாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது சே ஒரு 0.5 kg ஆஃப் வாட்டர். இது ஒரு வாட்டர். ஸோ இங்கே ஸ்டிக் மாதிரி இருக்கிறது ஆக்சுவலாக ஒரு தெர்மோமீட்டர். ஓகே, நம்ம என்ன டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணும், இது வந்து ஒரு தெர்மோமீட்டர் ஃபார் மெஷரிங் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர். இப்போ என்ன பண்ணுவோம்னா, எந்த சாலிடோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நம்ம மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த சாலிடை எடுத்து இதை வந்து வெளியில் வச்சு ஹீட் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு ஹீட் சப்ளை பண்ணி இதை ஹீட் பண்ணும். ஸோ இதை ஹீட் பண்ணி இதோட டெம்பரேச்சர் ஆஃப் சாலிட் ஈக்குவல் டு ஒரு 100 டிகிரி செல்சியஸ் போகிற வரைக்கும் ஹீட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும், இமீடியட்டாக இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கலோரிமீட்டரை திறந்து இந்த சாலிடை கொண்டு வந்து இந்த வாட்டருக்குள்ளே போட்டுருவோம். ஓகே, ஸோ இது சின்னதாக எடுத்துப்போம், அப்போ தான் இதுக்குள்ளே போடுறது வசதியாக இருக்கும். ஸோ இந்த சாலிடை தூக்கி இதுக்குள்ளே போட்டுருவோம். டிஎஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இது வந்து இனிஷியலாக இது வந்து ஒரு 25 டிகிரி செல்சியஸில் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு 100 டிகிரி செல்சியஸில் இருக்கிற சாலிடை கொண்டு வந்து இதுக்குள்ளே ட்ராப் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஆப்ஜெக்ட்டும் கான்டாக்டில் இருக்குது. இது லோ டெம்பரேச்சரில், வாட்டர் வந்து லோ டெம்பரேச்சரில் இருக்குது, சாலிட் வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்குது. therefore ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர். அப்போ சாலிட் வந்து ஹீட்டை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, ஸோ த ஹீட் லாஸ்ட் பை த சாலிட் இஸ் ஈக்குவல் டு த ஹீட் கெயின் பை த லிக்விட். ஓகே, ஸோ இங்கே கேஸில் வாட்டர். ஸோ இதை வச்சு we can find the specific heat of this solid. ஓகே, ஸோ அதுக்கு என்னது நம்மளுக்கு வேணும், ஸோ நம்மளுக்கு என்ன பிரின்சிபிள் தெரியும், ஹீட் லாஸ்ட். ஓகே, Qன்றது ஹீட் ரெப்ரசன்ட் பண்ணுது, ஹீட் லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு த ஹீட் கெயின். ஸோ இங்கே லாஸ் பண்ணுறது யாரு, சாலிட் தான் லாஸ் பண்ணுது, கெயின் பண்ணுறது யாரு, வாட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், we are interested to find the specific heat capacity of the solid. ஓகே, ஸோ நம்மளுக்கு Q lost equal to M1. இது வந்து Sன்றது specific heat capacity.
of solid into del T1. Okay, so del T1 இதுதான் வந்து heat lost by the solid. Okay, இதுவே heat gained by the liquid வந்து heat gained வந்து equal to, so இது வந்து mass of solid னு வெச்சுப்போம். Okay, so mass of water, specific heat capacity of water times del T2. Okay, so this is the temperature of water. Okay, so உங்க புக்ல they also use calorimeter ஓட, ஏன்னா ஹீட் வந்து வாட்டருக்கு மட்டும் கிடையாது, இந்த கலோரிமீட்டருக்கும் கொஞ்சம் இதுவாகும். ஓகே, கெயின் பண்ணும், இந்த கலோரிமீட்டரும் இதை கெயின் பண்ணும். ஸோ இந்த கலோரிமீட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ யூஸ்வலாக இதை வந்து காப்பர் வெசலில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து ஸோ அதே மாதிரி அதோட மாசும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். therefore so the heat gain வந்து therefore the heat lost by the solid is acquired by the water and the calorimeter. அதனால தான் heat gain வந்து is equal to the heat gain by the water இது plus heat gain by the calorimeter. அதுன்றது என்னது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, mass of calorimeter into specific heat. இது வந்து யூஸ்வலா சாலிட் மெட்டீரியல் காப்பர்ல செஞ்சிருப்பாங்க. specific heat of copper into temperature change. ஸோ அதுவும் வந்து இஸ் ஈக்குவல் டு டெல்டா டி. ரெண்டுமே சேம் டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஏன்னா இந்த வாட்டரும் இந்த கலோரிமீட்டரும் இதில் இருக்குது, ஈக்லிபிரியமில் இருக்குது. therefore அதுவும் இதுவும் ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஹீட் லாஸ் பை த சாலிட் அண்ட் இட் ஷுட் பி ஈக்குவல் டு த ஹீட் கெயின் பை த வாட்டர் அண்ட் த கலோரிமீட்டர். ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இதுலேருந்து நம்ம ஹீட் கெயின் எழுதணும்னா Q கெயின் equal to mass of water times specific heat capacity of water plus mass of calorimeter specific heat capacity of calorimeter, so இது delta S of calorimeter into delta TW. ஓகே, ஸோ இதுதான் ஹீட் கெயின். ஸோ இதில் நம்மளுக்கு பிரின்சிபல் ஆஃப் கலோரிமீட்டர் படி என்ன தெரியும், பை பிரின்சிபல் ஆஃப் கலோரிமீட்டர் by principle of calorimetry we can write heat lost must be equal to heat gain. Okay, therefore we can write, so heat lost வந்து it is the heat lost by the solid, okay, in the quantity. So mass of solid times specific heat capacity of solid times del T2 or solid is equal to heat gain வந்து mass of water specific heat capacity of water into plus mass of calorimeter specific heat capacity of copper. ஏன் காப்பர்னா நம்ம கலோரிமீட்டர் வந்து is made up of copper into change in temperature of water. Okay, ஸோ இதை வச்சுட்டு we can find நம்மளுக்கு mass of the solid எவ்வளோன்னு தெரியும். ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அதிலிருந்து இந்த குவான்டிட்டியில் இந்த சைட் கொண்டு போனீங்கன்னா we can measure the specific heat capacity of the solid. Okay, ஸோ ப்ரொவைடட் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் வாட்டர் எடுக்கிறோன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து 0.5 kg எடுத்துருக்கிறோம் இந்த கேஸில். அதே மாதிரி மாஸ் ஆஃப் கலோரிமீட்டரும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த கலோரிமீட்டரும் தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் வந்து இந்த தெர்மோமீட்டரில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக we can measure the
specific heat capacity of the solid. Okay, so specific heat capacity of solid என்றது இந்த smallest solid. Okay, so இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1 over இந்த quantity ரெண்டுத்தையும் இந்த சைடு கொண்டு போயிடணும். mass of solid, change in temperature of the solid into நம்மளுக்கு இந்த quantity இருக்கு. Okay, so mass of water, specific heat capacity of water plus mass of calorimeter into specific heat capacity of material of the calorimeter into change in temperature of the water. Okay, so இது மூலமா we can find the specific heat capacity of any solid. Solid மட்டும் கிடையாது, ஏதாவது லிக்விடுக்கும் வேணுனாலும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதே டெக்னிக் தான். ஓகே, ஸோ இதே டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம சாலிட் லிக்விட் கண்டுபிடிக்கணும். கேஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும் வேறு மெத்தடில் வரும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகிறது என்னதுன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு ஸ்டேட் ஆஃப் மேட்டர், இது ஆக்சுவலாக சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸோ மேட்டர் எக்ஸிஸ்ட் இன் 3 states. வெரி காமன்லி known states வந்து 3 states. இட் ஹாஸ் 10 states இருக்குது, 10 states ஆஃப் மேட்டர் இருக்குது. நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது தே கான்சென்ட்ரேட்டட் ஒன்லி 3 states. ஓகே, ஸோ அது என்னென்ன இருக்கும்? ஒன்று என்னதுன்னா சாலிட் ஸ்டேட், நெக்ஸ்ட் இஸ் லிக்விட் ஸ்டேட், இன்னொன்று வந்து கேஷியஸ் ஸ்டேட் ஆர் வேப்பர் ஸ்டேட். ஓகே, ஸோ இதுதான் வந்து 3 states ஆஃப் மேட்டர். இது மூணுமே மேட்டர். மேட்டர்ன்றது நத்திங் பட் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட். ஏதோ ஒரு எலிமெண்ட்டோட இருக்கலாம், இல்லைன்னா காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸாக கூட இருக்கலாம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மேட்டர்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போது இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கும் போது இதில் இதோட ப்ரெஷர், டெம்பரேச்சரையும் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ யூஸ்வலாக சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கும் போது இந்த மெட்டீரியல், இந்த மேட்டர் வந்து அப்சர்வ்ஸ் ஹீட் வித்தவுட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே எக்ஸ்டென்சிவாக படிக்க போகிறோம். So change of state is a transition from one state to another. அதுதான் நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறோம். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ன்றது என்னதுன்னா, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் என்னதுன்னா a transition from one state to another. ஓகே, அதுதான் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவோம். அதாவது சாலிட்லேருந்து லிக்விடுக்கு போகலாம். இது மாதிரி போச்சுன்னா இந்த ப்ராசஸ்க்கு பேர் மெல்டிங். ஓகே, இல்லைன்னா லிக்விட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வேப்பரைசேஷன் ஆர் பாயிலிங். ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு லிக்விட் ஸ்டேட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு போகலாம். அதுக்கு பேர் என்னது, ஃப்ரீசிங். ஓகே, ஸோ இதை தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறோம். ஓகே, சில இதில் சாலிட்லேருந்து டைரெக்டாக கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகும். அதுக்கு பேர் என்னதுன்னா சப்ளிமேஷன். ஓகே, ஸோ சாலிட் ஸ்டேட்லேருந்து நேராக கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறது. எக்ஸாம்பிள் கேம்ஃபர், நாப்தலின் பால்ஸு, அதெல்லாம். ஓகே, ஸோ கேம்ஃபர்ன்றது நம்ம யூஸ்வலாக ப்ரேயருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லை, சூடம். அந்த சூடத்தை தான் நம்ம கேம்ஃபர் சொல்கிறோம். கேம்ஃபரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அட்மாஸ்பிரிக் கண்டிஷனில் வச்சிங்கன்னா, ஓப்பன் கண்டிஷனில் வச்சிங்கன்னா கேம்ஃபர் கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சிரும். ஏன் கரையுதுன்னா அது சாலிட் ஸ்டேட்லேருந்து நேராக கேஷியஸ் ஸ்டேட்டாக ஆகிட்டு அது வேப்பரைஸ் ஆகி போயிடும். ஓகே, ஸோ நம்மளோட ரூம் டெம்பரேச்சர்லேயே அது வந்து சப்ளிமேட் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம சப்ளிமேஷன் சொல்கிறோம். அதே மாதிரி நாப்தலின் பால்ஸ் நம்ம யூஸ்வலாக பெஸ்ட் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, நாப்தலின் பால்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஃபஸ்ட்டு போடும்போது அதோட சைஸ் பெருசாக இருக்கும். இதுவே ஒரு 1 month கழிச்சு அதை பார்க்கும்போது இருக்கிறதுலே வந்து ஃப்ளாட்டாக ரொம்ப சின்னதாகிடும். ஸோ அதுவும் என்ன காரணம்னா, ரூம் டெம்பரேச்சர்லேயே தே கெட் வேப்பரைஸ்ட். சாலிட் ஸ்டேட்லேருந்து நேராக கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஸோ தேர்ஃபோர் அதுங்க ஒரு தடவையும் வேப்பராக மாறும் போது அதோட அந்த மேட்டர் வந்து கேஸாக மாறி எஸ்கேப் ஆகிடுது,
ஸோ அந்த குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ன்றது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது? மெல்டிங் ப்ராசஸ் இருக்குது, வேப்பரைசேஷன் ப்ராசஸ் இருக்குது, ஃப்ரீசிங் ப்ராசஸ் இருக்குது, சப்ளிமேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி கேஸ் வந்து லிக்விடாகவும் மாறும், அந்த ப்ராசஸும் இருக்குது. அதுக்கு பேர் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உங்கள் டாப்பிக்கில் இல்லை. ஸோ உங்கள் டாப்பிக்கில் மோஸ்ட்லி டிஸ்கஸ் பண்ணுறது என்னதுன்னா சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறது, அப்புறம் கடைசியாக ஃப்ரீசிங் பற்றி லைட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம அதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம்னா மெல்டிங், சாலிட் டு லிக்விட் டிரான்சிஷன், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டில் நம்ம இப்போ என்ன படிக்க போகிறோம்? சாலிட் டு லிக்விட் டிரான்சிஷன். ஸோ இதுக்கு பேர் என்னதுன்னா காமனாக நம்ம இது என்ன சொல்லுவோம்? மெல்டிங் ஆர் ஃபியூஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்னன்னா வாட்டரே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வாட்டர் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐஸை வந்து ஹீட் பண்ண போறோம். ஹீட் பண்றதுன்னா வி ஆர் கோயிங் டு சப்ளை ஹீட் டு இட். ஓகே, ஸோ தேர்ஃபோர் அதோட ஹீட் சப்ளை பண்றதுனால ஹீட் அது வந்து கெயின் பண்ணும். தேர்ஃபோர் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? சேஞ்ச் இன் ஹீட் மஸ்ட் பி அக்காம்பனைட் வித் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இங்கே ஆனால் அது மாதிரி நடக்காது. ஓகே, ஸோ அது ஏன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு பீக்கரில் வி ஆர் கோயிங் டு டேக் ஐஸ் கியூப்ஸ். இது மாதிரி ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சரௌண்டிங்ஸில் வச்சிடுறோம். ஸோ ஐஸ் கியூப்ஸ்னால இதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? 0 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ ஐஸோட டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ். இதுவே நம்மளுக்கு அட்மாஸ்பியரிக் கண்டிஷனில் நம்மளுக்கு சே வந்து நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் வந்து வின்டரில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 28 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னது நம்மளோட சரௌண்டிங்ஸ் வந்து 28 டிகிரி செல்சியஸ் இருக்குது, வேற ஐஸ்ன்றது 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ ஹீட் வந்து ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஃபாலோ பண்ணும். ஸோ ஹீட் வந்து சரௌண்டிங்ஸ்லேருந்து ஐஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ யூஸ்வலாக ஹீட் வந்து ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சருக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, கியூன்றதை நம்ம ஹீட்டுன்னு சொல்லுவோம், ஹெச்ன்றதை போட மாட்டோம். ஓகே, ஸோ யூஸ்வலாக ஹீட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம கியூன்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இதை ஹீட் கெயின் பண்ணுது. தேர்ஃபோர் நம்மளோட ஐஸ் கியூப்ஸ் வந்து ஹீட்டை கெயின் பண்ணிட்டு இது என்ன ஆக ஆரம்பிச்சுக்கும்? இட் ஸ்டார்ட்ஸ் டு மெல்ட். ஓகே, ஸோ மெல்ட் ஆகிட்டு இங்கே இடத்துல வி ஹேவ் வாட்டர். இந்த இடத்துல கொஞ்சோண்டு வாட்டர் இருக்கும், கொஞ்சம் சாலிட்ஸும் இருக்கும், ஐஸும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இஃப் யூ புட் அ தெர்மோமீட்டர் அண்ட் மெஷர் த டெம்பரேச்சர், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? இங்க இடத்துல ஹீட் இது கெயின் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? if there is change in temperature, change in heat, there should be change in temperature. ஓகே, ஆனால் அது மாதிரி ஆகாது. ஏன்னா இங்கே வந்து இப்போ டெம்பரேச்சர் மெஷர் பண்ணிங்கன்னா it will still read 0 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ ஐஸ் என்ன டெம்பரேச்சரில் இருந்துச்சோ அதே டெம்பரேச்சரில் தான் இந்த லிக்விடும் ஐஸும் இப்போ ரெண்டும் ஒரே ஸ்டேட்டில் ஒரே டெம்பரேச்சரில் இருக்கும். ஆனால் இப்போ ஐஸ் வந்து அதோட ஸ்டேட் மாறும். ஓகே, ஸோ டில் இது இந்த ஐஸ் எல்லாமே மெல்ட் ஆகி ஃபுல்லாக மாறினதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். அது வரைக்கும் இந்த ஐஸ் அண்ட் வாட்டர் வந்து கோ எக்ஸிஸ்ட். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஐஸ் அண்ட் வாட்டர் கோ எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். அந்த டெம்பரேச்சரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட். freezing point of water. ஓகே, ஸோ இந்த டெம்பரேச்சரை தான் என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஐஸ் கியூப்ஸே பார்க்க முடியலனா அந்த டெம்பரேச்சரை வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. ஐஸ் எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு, ஸோ அது இன்னும் ஹீட் கெயின் பண்ணிட்டு அதோட டெம்பரேச்சர் இப்போ ரைஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்போது நம்ம இதுக்கு இஃப் யூ ஹேவ் அ கிராஃப் டு ரெப்ரசன்ட் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், ஸோ அது உங்கள் புக்கில் இருக்கிறத நான் ஆட் பண்ணிடுறேன். So this is the graph representing the change of state.
ஓகே. ஸோ இங்கே ஃபேஸ் சேஞ்சுன்னு சொல்கிறாங்களே, ஃபேஸ்ன்றது என்னதுன்னா, ஃபேஸ் சேஞ்சுன்றது சாலிட் ஃபேஸ்ல இருந்து, அதாவது சாலிட்ல இருந்து லிக்விடாக மாறுறது தான் ஃபேஸ் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஸ்டேட் சேஞ்சுன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த கிராஃபில் நம்மளுக்கு என்ன தெரியுது, எக்ஸ் ஆக்சிஸில் ஹீட் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இந்த சைடு நம்ம போக போக என்ன ஆகுது, ஹீட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஒய் ஆக்சிஸில் டாப் டைரக்ஷன் வெர்டிக்கல் டைரக்ஷனில் போகும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஸோ இந்த இடத்துல ஹீட் வந்து H1, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீட் H2, ஒரு பாயிண்ட்ல வந்து ஹீட் H3. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லுமே வந்து ஐஸ் சாலிட் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஓகே. ஸோ சாலிட் ஸ்டேட்ல இருக்கும், ஆனால் டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் ஓகே, ஹீட் வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஆனால் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகலை, அப்படியே ஸ்டேபிளாக இருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் வந்து ப்ரொபோர்ஷனலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல இது வரைக்கும் சாலிடாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்ல சாலிடும் நம்மளால பார்க்க முடியும், ஐஸ் கியூப்ஸும் பார்க்க முடியும், அதே சமயத்தில் லிக்விடும் பார்க்க முடியும், வாட்டரும் பார்க்க முடியும். ஓகே. ஆனால் டெம்பரேச்சர் நீங்கள் மெஷர் பண்ணீங்கன்னா இட் வில் பி 0 டிகிரி செல்சியஸ். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ நேரம் அப்படியே இருக்குதோ அது வரைக்கும் வாட்டர் அண்ட் ஐஸ் வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த அளவுக்கு ஹீட் சப்ளை பண்ணதுக்கப்புறம் ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகலை. ஓகே. ஸோ ஒரு பாயிண்ட் அப்புறம் என்எஃப் ஹீட் வந்து இந்த ஐஸ் கியூப்ஸ் வந்து கெயின் பண்ணி அதோட ஸ்டேட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி சாலிட்லேருந்து எல்லாம் லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ல இப்போ இதோட டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு ஹீட் சப்ளை பண்ணோம்னா தென் திரும்பியும் இதோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சுக்கும். ஓகே. ஸோ இப்போ ஹீட் சப்ளை பண்ண வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகும், இந்த பாயிண்ட் ரீச் பண்ணும் போது ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா திரும்பியும் வெசல்ல கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பபிள்ஸ்லாம் ரைஸ் ஆகி மேலே போகும். ஸோ இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா therefore we have water, இந்த இடத்துல வாட்டரும் இருக்கும், மேலே வாட்டருக்கு பக்கத்திலே வந்து we have stream, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பரும் இருக்கும். ஓகே. ஸோ வாட்டரும் வாட்டர் வேப்பரும் கோ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். வாட்டர் வேப்பர்ன்றது வாட்டரோட கேஷியஸ் ஃபார்ம். ஓகே. ஸோ வாட்டர்ன்றது லிக்விட் ஃபார்ம். ஸோ இங்கே எப்படி வந்து ஐஸும் லிக்விடும் வாட்டரும் கோ எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சோ இந்த இடத்துல வாட்டரும் வாட்டர் வேப்பரும், அதாவது லிக்விடும் கேஸும் கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் இந்த இதில். ஸோ இப்போ நீங்கள் இங்கே எவ்வளோதான் ஹீட் சப்ளை பண்ணாலும் இந்த இடத்துல கோ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் போது அதோட டெம்பரேச்சர் மாறாது, அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகிடும், இது ஃபுல்லாக கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போனானே ஹீட் சப்ளை பண்ணிங்கன்னா இப்போ வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு வாட்டரும் ஐஸும் கோ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கோ அந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ரீஜனை தான் நம்ம மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுதான் மெல்டிங் பாயிண்ட், இல்லைன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் ஆர் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே. ஸோ கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி எந்த இடத்துல வாட்டரும் வாட்டர் வேப்பரும் கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாய்லிங் பாயிண்ட். ஓகே. ஸோ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வேப்பர். ஓகே. ஸோ இந்த ரீஜன் தான். ஸோ இந்த ரீஜன்ல ஹீட் எவ்வளோதான் சப்ளை பண்ணாலும் அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது. ஓகே. ஸோ நம்ம முன்னாடி என்ன பார்த்துருக்கோம், சேஞ்ச் இன் ஹீட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஆனால் எங்க இடத்துல சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்குதோ அந்த இடத்துல இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்காது. ஓகே. ஸோ சப்ளை பண்ற ஹீட் எல்லாம் இது இங்க இடத்துல இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கெயின் பண்ணிட்டே இருக்கும், அதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாம ஒரு பாயிண்ட்ல அது கம்ப்ளீட்டா அதோட ஸ்டேட்டே சேஞ்ச் ஆயிடும். சரி, இங்க இடத்துல சாலிடா இருக்கிறது கம்ப்ளீட்டா லிக்விடா மாறினதுக்கு அப்புறம் அதோட இப்போ ஹீட் சப்ளை பண்ணீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ இதான் ஹீட் சப்ளை பண்றது. ஹீட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது லீனியரா. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க வந்து வாட்டர் அண்ட் வாட்டர் வேப்பர் கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்க ஹீட் சப்ளை பண்ணீங்கன்னா வாட்டர் எல்லா ஹீட்டையும் கெயின் பண்ணிட்டே இருக்க முடியும், அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல
எல்லா வாட்டரும் வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடும். இங்க வந்து தண்ணியே இருக்காது, எல்லாமே வேப்பர் ஸ்டேட் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஹீட் சப்ளை பண்ணீங்கன்னா அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும், இது கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ தெர்மாமீட்டர் போடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து போடும் போது 100 டிகிரி செல்சியஸில் லிக்விடும் இருக்கும், கேஸஸும் இருக்கும், வாட்டர் வேப்பரும் இருக்கும். இது கோ எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் போய் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இங்கே ஃபுல்லாக லிக்விடே இருக்காது, ஃபுல்லாக வாட்டர் வேப்பராக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்பவும் 100 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஹீட் சப்ளை பண்ண டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணலாம்னா, எங்க இடத்துல எல்லாம் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்குதோ அந்த இடத்துல டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது, ஹீட் மட்டும் கெயின் ஆகிட்டே இருக்கும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ இல்லைன்னா ஹீட் லாஸ் ஆகிட்டே இருக்கும், ஆனால் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ இந்த இன்வர்ஸ் டைரக்ஷனும் வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள். ஸோ இதை தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ல நம்ம புரிஞ்சுக்க பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி நார்மல் மெல்டிங் பாயிண்ட்னு இருக்கு. இப்போ இந்த இது வந்து நார்மல் மெல்டிங் பாயிண்ட். நார்மல் மெல்டிங் பாயிண்ட்னா என்னன்னா, இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்ல, இந்த கியூப் ஆஃப் ஐஸை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு அட்மாஸ்பிரிக் கண்டிஷன்ல வச்சுட்டோம். ஸோ அப்போ இது மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற இங்க இடத்துல வந்து அட்மாஸ்பிரிக் ஏர் வந்து இதை வந்து அழுத்தம். ஓகே, ஸோ இந்த ஏர் அட்மாஸ்பியர் அழுத்துறது எவ்வளோ ப்ரெஷர்ல இருக்கும், 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர்ல அழுத்தம். ஸோ 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர்ல இது எந்த டெம்பரேச்சர்ல லிக்விடாவும் சாலிடாவும் கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நார்மல் மெல்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ அது வந்து ஐஸ்க்கு வந்து 0 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ நார்மல் ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர்ல இது வந்து எந்த டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆகுதோ அதுதான் வந்து நார்மல் மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி நார்மல் பாயிலிங் பாயிண்ட்ன்றது என்னதுன்னா, நம்ம இந்த பீக்கரை க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்கே லிக்விடை வந்து ஹீட் பண்ணணும். ஓகே, ஸோ ஹீட் பண்ணும் போது இங்கே லிக்விட் ஸ்டேட்டும் வேப்பர் ஸ்டேட்டும் கோ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ எந்த டெம்பரேச்சரில் லிக்விட் ஸ்டேட்டும் வேப்பர் ஸ்டேட்டும் கோ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் போது இது மேலே வந்து ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியர் இருந்துச்சுன்னா அந்த வந்து நம்ம இதுதான் நார்மல் பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். நார்மல் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, ஏன் இது முக்கியம்னா ப்ரெஷர் அஃபெக்ட்ஸ் த பாயிலிங் பாயிண்ட். ஓகே, ஸோ பாயிலிங் பாயிண்ட்டை வந்து ப்ரெஷர் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஸோ இதுக்கு லெட் மீ ஆட் அ பிக்சர் ஃப்ரம் யுவர் புக். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறோம், இதில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ சப்போஸ் இந்த இடத்த நம்ம லாக் பண்ணிடணும். ஓகே, ஸோ வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், தெர்மாமீட்டரை இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஹீட் சப்ளை பண்ணுறோம். ஸோ ஹீட் சப்ளை பண்ணால் என்ன ஆகும், இது வந்து அரௌண்ட் 100 டிகிரி செல்சியஸ் வரும்போது என்ன ஆகணும், இங்கே இடத்துல பபிள்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஓகே, ஸோ இந்த இடத்த நம்ம லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணனால அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் இதுக்குள்ளே போக முடியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இல்லை. இப்போ அதனால என்ன ஆயிடுச்சு, அதே மாதிரி வேப்பர்ஸ் எஸ்கேப் ஆக முடிய மாட்டேங்குது. ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த இன்சைட் ஃப்ளாஸ்க்ல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அவுட் சைடை கம்பேர் பண்ணும் போது. ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கும் போது இந்த வாட்டர்ல பாயிலிங் வந்து நடக்காது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா பாயிலிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு ப்ரெஷரோட எஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் ஆன் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, இது ஏன் நடக்குதுன்னு நம்ம உங்க புக்ல கொடுக்கல, ஆனா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்க நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை சப்போஸ் க்ளோஸ் பண்ணாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம இங்கே ஹீட் சப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்த ஹீட் ஆன வாட்டர் மாலிகுல்லாம் வந்து இந்த வேப்பர் ஸ்டேட்ல வந்து இட் ஹாஸ் ஹை எனர்ஜி, அதனால இங்கே எல்லாமே போயிடும். ஸோ இந்த வேப்பர் ஸ்டேட்ல போகும்போது என்ன பண்ணும், இந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற லிக்விட் இருக்குதுல்ல, அதுக்கு இதை விட வந்து ஹீட் கம்மியா இருக்கும். ஸோ அதனால இங்கிருந்து தப்பிக்கும் போது
இந்த லிக்விட் ஸ்டேட்ல இருக்குதுல அதுகிட்ட இருந்து ஹீட்டை இதை அப்சார்ப் பண்ணிட்டு மேலே போகும். ஓகே, ஸோ அதனால லிக்விடுக்கு வந்து ஹீட் கம்மியா இருக்கு. ஸோ மேற்கொண்டு இதால ஈஸியா ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஈஸினஸ் வர்றதுனால இதுங்களுக்கு இதால மோர் அண்ட் மோர் ஹீட் அப்சார்ப் பண்ணி இதால பாயில் ஆக முடியும். ஓகே, ஸோ லோ டெம்பரேச்சர்லேயே 100 டிகிரி செல்சியஸ்லேயே இதால பாயில் ஆக முடியும். இப்போ இதுவே நீங்க வந்து இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாட்டர் வேப்பர்ஸ் இங்க வந்து ஃப்ரீயா போக முடியாது. ஓகே, ஸோ இந்த இடத்துலயே வந்து எல்லாமே வந்து ஹை ப்ரெஷர்ல இருக்கும். ஸோ இங்க இருந்து இந்த சர்ஃபேஸ்ல இருந்து வாட்டர் ஸ்டேட்ல இருக்கிற வாட்டர் மாலிகுல் ஹீட் அப்சர்வ் பண்ணி கேசியஸ் ஸ்டேட்டுக்கு அதால ஈஸியா போக முடியாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னும் அதிகமா we have to supply heat. ஓகே, ஸோ அப்போதான் அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ அப்போ அதனால இது பாயிலிங் பாயிண்ட் கொண்டு வரத்துக்கு வென் தேர் இஸ் இட் இஸ் இன் என்க்ளோஸ்ட் அட்மாஸ்பியர் ஹை ப்ரெஷர்ல இருக்கும் போது இதால ஈஸியா எஸ்கேப் ஆக முடியாது. தேர்ஃபோர் வி நீட் டு சப்ளை ஹை ஹை ஹீட் ஸோ அஸ் டு ரைஸ் த டெம்பரேச்சர். ஓகே, ஸோ அதனால தான் நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, இதுவே ப்ரெஷர் லோவாக இருந்துச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் வந்து கம்மியாயிடும். ஸோ த கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஓகே, ஸோ இதை இன்னொரு விதமாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல இப்போ நீங்கள் வேக்யூம் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ வேக்யூம் பண்ணீங்கன்னா என்ன ஆகிடும், இங்க இருந்து வாட்டர் வேப்பர் எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க. ஓகே, ஸோ எடுத்துட்டீங்கன்னா தென் இது வந்து ஈவன் அட் 60 டிகிரி செல்சியஸ்லேயே இங்க வந்து இது பாயில் ஆக ஆரம்பிச்சுக்கும். ஓகே, ஸோ அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் த பாயிலிங் பாயிண்ட். ஓகே, அதே மாதிரி டிக்ரீஸ் இன் ப்ரெஷர் டிக்ரீசஸ் த பாயிலிங் பாயிண்ட். இது வந்து நாட் ஒன்லி அப்ளை ஃபார் வாட்டர், எந்த லிக்விட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீங்க லோ ப்ரெஷர்ல கொண்டு போகும்போது அதோட பாயிலிங் பாயிண்ட் கம்மியாயிடும். ஓகே, ஸோ பாயிலிங் பாயிண்ட் கம்மியாச்சுன்னா அது வந்து கொஞ்சம் ஹீட்லேயே வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு பாயில். ஓகே, ஸோ இதுல வந்து நம்மளுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, நம்மளுக்கு இப்போ ஹில்லி ரீஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹில்லி ரீஜன்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்டிடியூட் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஆல்டிடியூட் அதிகமாக நம்மளுக்கு என்னன்னா ஏர் டென்சிட்டி வந்து கம்மியாயிடும். ஓகே, ஸோ இங்கெல்லாம் ஏர் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், வேற லேண்ட் லெவலில் ஏர் டென்சிட்டி வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இங்க இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளோட லேண்ட் ஏரியாவில் ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷர். இதுவே ஹில்லி ரீஜனுக்கு போயிட்டீங்கன்னா இங்கே வந்து ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷர். ஸோ இங்க இடத்துல என்ன ஆயிடுச்சு, ப்ரெஷர் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க இப்போ ஓப்பன் வெசல்ல ஏதாவது வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு பாயில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க இடத்துல இது மேல ஆக்ட் ஆகுற இந்த இடத்துல இங்க தான் நீங்க வெசல் யூஸ் பண்ணி பாயில் பண்ண போறீங்க, வெஜிடபிள்ஸ் குக் பண்ண போறீங்க. ஆனா இங்க இடத்துல ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷர். ஸோ லோ ப்ரெஷர்னால இந்த லிக்விட் வந்து பாயில் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, ஸோ அதனால இங்க வந்து ப்ராப்பரா வெஜிடபிள்ஸ் குக் ஆகாது. ஓகே, ஸோ லோ ப்ரெஷர்னால லோ பாயிலிங் பாயிண்ட், கொஞ்சம் டெம்பரேச்சர்லேயே வாட்டர் பாயில் ஆகும் முடிய ஹீட் அப்சர்வ் பண்ணாது. ஓகே, ஸோ ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா தான் இது குக் ஆகும். ஹீட் அப்சர்வ் பண்ணாது, அதுக்குள்ளே பாயில் ஆக ஆரம்பிச்சுக்கும். லோ டெம்பரேச்சர்லேயே இது பாயில் ஆக ஆரம்பிச்சுக்கிறதுனால இங்க இடத்துல குக்கிங் வந்து டிலே ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் ஹை ஆல்டிடியூட்ல குக்கிங் ப்ராசஸ் வந்து டிலே ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணும் போது என்ன ஆயிடுது, நம்ம ஒரு என்க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு ஹீட் பண்றதுனால இங்க இருக்கிற வாட்டர் வேப்பரே போயிட்டு இங்க இடத்துல ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்றதுனால நம்ம ஈவன் தோ அன் ஹை ஆல்டிடியூட் வி கேன் குக் எஃபிஷியன்ட்லி. ஓகே, ஸோ இது என்னதுன்னா இந்த ப்ராசஸ்க்கு பேரு ரீகலேஷன். ஸோ ரீகலேஷன்றது என்னதுன்னா, it is a phenomena when water refreezes due to melting is induced by pressure. Okay, so regelation is a phenomenon of refreeze ஆகும். Okay, so refreezing that occurs
when melting is induced by pressure. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐஸ் கியூப் எடுத்துப்பாங்க. ஓகே, அது மேல ஒரு நல்ல கண்டக்டர் எய்தர் காப்பரோ இல்ல அலுமினியமோ அந்த அந்த ஒயர்ல அந்த ஒயரை எடுத்து இந்த இந்த ஐஸ் மேல இப்படி வச்சுட்டு ரெண்டு சைடும் வந்து வெயிட்டை லோட் பண்ணுவாங்க. இது மாதிரி வெயிட் லோட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் லோட் பண்றதுனால என்ன ஆகும்னா இந்த 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 பீஸ் ஆஃப் ஒயர் விச் இஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஐஸ் என்ன பண்ணும், இட் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். இந்த இடத்துல ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். ஓகே, இந்த ஐஸோட சர்ஃபேஸ்னால. ஸோ இங்க இடத்துல ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்றதுனால என்ன ஆயிடும், இங்க இடத்துல இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்மியாயிடும். ஸோ மெல்டிங் பாயிண்ட் கம்மியாகிறதுனால அங்க இடத்துல ஐஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சுக்கும். ஓகே, ஸோ ஐஸ் மெல்ட் ஆயிட்டு இந்த இந்த பீஸ் ஆஃப் ஒயரை அதுக்குள்ள பாஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒயர் வந்து கீழே வர ஆரம்பிச்சுக்கும். ஸோ இன்னும் ஆனா இங்க சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐஸ் வந்து அது இன்னும் 0 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கு. ஆனா இங்க வந்து இதோட மெல்டிங் பாயிண்ட் இதனால இந்த இது இது ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணதுனால இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆயிடுதுன்னா இந்த இந்த ஸ்ட்ரிங் இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஸ்டில் இங்க இடத்துல எல்லாம் வாட்டர் இருக்கும்ல, இந்த வாட்டர் என்ன ஆகும், இந்த சரௌண்டிங்ல இருக்கிற ஐஸ் வந்து இந்த வாட்டரை வந்து ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கும். ஓகே, ஸோ அப்ப என்ன ஆயிடும், இந்த பீஸ் ஆஃப் ஒயர் மட்டும் இந்த ஐஸ்குள்ள போயிட்டே இருக்கும். ஆனா அந்த ஐஸ் வந்து கட்டே ஆகாது, ரீஃப்ரீஸ் ஆயிடும். இந்த இடத்துல ரீஃப்ரீஸ் ஆயிட்டு இந்த ஒயர் அது வழியா பாஸ் ஆக அதோட மேல் சர்ஃபேஸ்ல இருக்கிற வாட்டர் எல்லாம் திரும்பியும் சைட்ல இருக்கிற ஐஸ்ல இருந்து டெம்பரேச்சர் அது அப்சர்வ் பண்ணிட்டு ரீஃப்ரீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயர் ஃபுல்லா இது வழியா பாஸ் ஆனாலும் இந்த ஐஸ் வந்து கட் ஆகாது. ஓகே, ஆனா இந்த ஒயர் வந்து ஐஸ் வழியா தான் பூந்து வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு, இந்த ஃபினாமினாக்கு பேரு தான் வந்து ரீஜெலேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்க இது இன்னொரு இடத்துல எங்க நடக்கும்னா ஐஸ் ஸ்கேட்டிங் நடக்குது இல்ல. ஸோ இப்போ ஐஸ் ஹாக்கி அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய ஃபீல்டு இருக்கும். இந்த ஃபீல்டை ஃபுல்லுமே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஐஸ் ஹாக்கி பிளேயர்ஸ்லாம் அவங்களோட ஷூவை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட ஷூவில் பார்த்தீங்கன்னா இங்க இடத்துல ஒரு பிளெண்டு நைஃப் இருக்கும். இது மாதிரி ஒரு நைஃப் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நைஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நைஃபு இதுல தான் அவங்களோட கால் இருக்கும். இந்த ஷூ வந்து ஸ்கிட் ஆகும். ஸோ இது என்ன ஆகும், ஐஸ் சர்ஃபேஸ்ல படும் போது இந்த நைஃபோட ஏரியா வந்து கான்டாக்ட் ஏரியா கம்மியா இருக்கிறதுனால இந்த ஐஸ் சர்ஃபேஸ்ல கான்டாக்ட்ல இருக்கிற நைஃப் மட்டும் அந்த கீழே இருக்கிற ஐஸை வந்து மெல்ட் பண்ணி அந்த இடத்துல லிக்விட் லேயர் ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த லிக்விட் லேயர் என்ன பண்ணிடுதுன்னா ஐஸோட லிக்விடுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் கம்மி. அதனால இவங்க இதுல கொஞ்சமா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் போதும், இவங்களுக்கு வந்து ஸ்கிட் ஆகிட்டே போவாங்க. ஸ்கிட் ஆகி போகும்போது அந்த திரும்பி இருக்கிற லிக்விட் வந்து பக்கத்துல இருக்கிற ஐஸ்னால ரீஃப்ரீஸ் ஆயிட்டு இந்த சர்ஃபேஸ் எப்பயுமே வந்து ஐசி சர்ஃபேஸாவே இருக்கும். அவங்க அதே மாதிரி ஈஸியா ஸ்கிட் ஆகி போவாங்க. ஸோ அங்கேயும் என்ன நடக்குதுன்னா டியூ டு ஹை ப்ரெஷர் அங்க இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் அது ஐஸா இருக்கிறதுக்கு பதிலாக அது வந்து லிக்விட் ஸ்டேட் அட்டைன் பண்ணிடுது. அதோட மெல்டிங் ஆயிட்டு திரும்பியும் அங்கிருந்து அந்த ப்ரெஷரை ரிமூவ் பண்ணானே சரௌண்டிங்ஸ்ல அது ஹீட்டை வந்து சரௌண்டிங்ஸ்ல இருந்து அது ஹீட் அப்சர்வ் பண்ணி அது திரும்பி என்ன ஆயிடுது, ஃப்ரீஸ் ஆயிடுது. ஓகே, சரௌண்டிங்ஸ்ல ஹீட் அப்சர்வ் பண்ணாது, சரௌண்டிங்ஸ்க்கு ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஏன்னா லிக்விடுக்கு வந்து ஹீட் அதிகம். எங்க இருந்து ஹீட் வந்துச்சு, இந்த எக்ஸஸ் ப்ரெஷர்னால. ஸோ அந்த லிக்விட் வந்து அதோட ஹீட்டை வந்து சரௌண்டிங் ஐஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதோட ஹீட் கம்மியாகிறதுனால இது திரும்பியும் ஃப்ரீஸ் ஆயிடுது. ஓகே, ஸோ இதுவும் வந்து இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரீஜெலேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அனானமஸ் பிஹேவியர் ஆஃப் மெல்டிங். ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக நடக்காது. ஏதாவது ஒரு ஹை ப்ரெஷர் ஒரு ஐஸ் மேலே நம்ம கொடுக்கும் போது அங்க இடத்துல இது மாதிரி ரீஃப்ரீசிங் ப்ராசஸ் நடக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்கேட்டிங் எக்ஸாம்பிள். நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் பாயிண்ட். ஓகே, ட்ரிபிள் பாயிண்ட்.
So triple point பார்க்கறதுக்கு முன்னாடி we need to know something called phase diagram. So phase diagram. So phase diagram ன்றது என்னதுன்னா it is a plot between pressure and temperature of a particular substance. Okay. So the relationship between the temperature T and the pressure P of a substance இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஃபேஸ் டயக்ராம் சொல்கிறோம். ஓகே, ஸோ நான் 2 ஃபேஸ் டயக்ராம் ஆட் பண்ணுறேன். ஒன்று என்னதுன்னா வாட்டரோட ஃபேஸ் டயக்ராம், இன்னொன்று CO2ஓட ஃபேஸ் டயக்ராம். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது இது வாட்டரோட ஃபேஸ் டயக்ராம், இது வந்து CO2ஓட ஃபேஸ் டயக்ராம். ஓகே, கார்பன் டை ஆக்சைடோட ஃபேஸ் டயக்ராம். ரெண்டுக்கும் எதுக்கு போட்டிருக்கிறேன்னா ஸோ அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இதை நோட்டீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியும் பாய்லிங் பாயிண்ட் ரெடியூசஸ் as we reduce the pressure. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னன்னா ப்ரெஷர் இங்கே ஜீரோலேருந்து ஆரம்பிக்கல, நெகட்டிவ் ப்ரெஷரில் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நெகட்டிவ் ப்ரெஷர்னா வேக்யூம்னு அர்த்தம். ஸோ வேக்யூமில் பாய்லிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகும். ஸோ அப்போது நம்மளுக்கு இது வந்து வாட்டருக்கு, ஸோ நம்ம வாட்டருக்கு அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் தட் இஸ் அரௌண்ட் நம்மளுக்கு 1 அட்மாஸ்பியரில் வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ்ன்னு தெரியும். ஓகே, ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ வியர்டாக நடந்துக்குது பிஹேவியர் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிடுறோம், 1 அட்மாஸ்பியர் கிடையாது, வி ஆர் கோயிங் டு -220 அட்மாஸ்பியர். ஸோ -220 அட்மாஸ்பியர்னா வி ஆர் மெயின்டைனிங் ஏ வேக்யூம், ஹை வேக்யூம். ஸோ ஹை வேக்யூமில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு என்ன தெரியும், பாய்லிங் பாயிண்ட் கம்மியாயிட்டே போகும் as we lower the temperature. லோவர் த ப்ரெஷர் கம்மி பண்ண பாய்லிங் பாயிண்ட் கம்மியாயிட்டே போகும். ஸோ நம்மளுக்கு -220 அட்மாஸ்பியரில் நம்மளுக்கு பாய்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 0 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ 0 டிகிரி செல்சியஸ்லேயே வாட்டர் பாயில் ஆகும். ஸோ 0 டிகிரி செல்சியஸில் என்ன ஆகணும், ஆக்சுவலாக வாட்டர் ஃப்ரீஸ் ஆகணும். ஆனால் ஆப்போசிட்டாக நம்மளுக்கு வேக்யூம் மெயின்டைன் பண்ணுறதுனால 0 டிகிரி செல்சியஸில் என்ன ஆயிடுதுன்னா வாட்டர் பாயில் ஆகுது. ஓகே, ஸோ அவ்வளோ லோ டெம்பரேச்சர்லேயே வாட்டர் பாயில் ஆகும் ப்ரொவைடட் இஃப் யூ மெயின்டைன் வேக்யூம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ பாய்லிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் நம்ம போன டிஸ்கஷன்லேயே பார்த்தோம், டிஸ்கஷன் பண்ணோம்ல அதில் பார்த்தோம். ஸோ அப்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அரௌண்ட் 0.006 அட்மாஸ்பியரில் அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து நியர்லி 0.1 டிகிரி செல்சியஸ், 0.01 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ அப்புறம் இப்போ நம்ம இன்னும் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் இந்த பாயிண்ட்ல இது என்ன ஆயிடுது, வேப்பர் ஸ்டேட்டுக்கே போயிடுது. ஓகே, ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஃபுல்லுமே வந்து இங்கே இந்த டெம்பரேச்சரில் நம்மளுக்கு என்ன தெரியும், யூஸ்வலாக ஐஸ் வந்து வாட்டர் வந்து ஐஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே, சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும் எப்போ, இந்த டெம்பரேச்சர்லாம் தட் இஸ் பிலோ 0 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ அப்போது இங்கே இடத்துல இது 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து இங்கே ஒன்றும் ரொம்ப மாறல, இட் இஸ் நியர்லி 0 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் ஹை ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் வில் பி இன் சாலிட் ஸ்டேட். ஓகே, இதுவே வந்து லோ ப்ரெஷருக்கு போயிடுச்சுன்னா நேராக வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ பாய்லிங் ஸ்டேட்டில் இருக்கும், ஸோ வேப்பர் ஸ்டேட்டில் போயிடும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ரெஷர் அண்டு இந்த டெம்பரேச்சர் ரீஜனில் சாலிட் அண்டு வேப்பர் ஸ்டேட் வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாலிட் அண்டு வேப்பர் ஸ்டேட். ஓகே, ஸோ 0 டிகிரி செல்சியஸில் ஒரு ஐஸ் கியூபை வேக்யூமில் வச்சிருக்கும் போது இதுலேருந்து எல்லா ஏரையும் சக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா 0 டிகிரி செல்சியஸாக இருக்கிற போது வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அதே சமயத்தில் -220 அட்மாஸ்பியர் நெகட்டிவ் ப்ரெஷரில் வச்சிருக்கும் போது இங்கே வாட்டர் வந்து கேசியஸ் ஸ்டேட்லேயும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது
இந்த pressure, இந்த temperature-ல water exists in both solid and vapor state. அதுதான் இந்த diagram சொல்லுது. ஓகே, ஸோ ப்ரெஷர் ரொம்ப டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா அது வேப்பர் ஸ்டேட்ல இருக்கும், இதுவே இங்க சாலிட் ஸ்டேட்லயும் இருக்கும். ஓகே, ரெண்டு ஸ்டேட்லயும் கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ ஆஸ் வி இன்க்ரீஸ் த ப்ரெஷர் அண்ட் த டெம்பரேச்சர் பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ், அட் ஒன் பாயிண்ட் அது என்ன ஆயிடும்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ இங்கே ஏன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிடுச்சு, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி 0 டிகிரி செல்சியஸை தாண்டிடுச்சு. ஸோ இப்போ வந்து மெல்ட் ஆகிடும், மெல்ட் ஆகும் அதே சமயத்தில் கேசியஸ் ஸ்டேட்லேயும் இருக்கும். ஸோ இங்க இடத்துல போத் லிக்விட் அண்ட் வேப்பர் ஸ்டேட்ல இந்த ரீஜன் ஃபுல்லா கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ரீஜன் பூரா லிக்விட் அண்ட் வேப்பர் ஸ்டேட்ல கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்னதுன்னா ஹை ப்ரெஷர், தட் இஸ் மோர் தென் ஆனால் லெஸ் தென் 1 atmosphere. ஓகே, ஸோ இங்க லிக்விடும் வேப்பர் ஸ்டேட்ல கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஏன்னா இங்க இடத்துல டெம்பரேச்சர் அதிகம், ஸோ டெம்பரேச்சர் அதிகம்னால இங்க அரௌண்ட் 374 டிகிரி செல்சியஸ்ல வேப்பர் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஆனா இதுவே நம்ம வந்து ப்ரெஷரை வந்து ஹை ப்ரெஷர்ல மெயின்டைன் பண்ணோம்னா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரீஜன் பாருங்க, இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா இது வேற கலர் யூஸ் பண்றேன். ஸோ இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா இட் எக்ஸிஸ்ட் இன் போத் சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, ஸோ இட் எக்ஸிஸ்ட் இன் போத் சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட். இந்த கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும், நம்மளுக்கு ஹை ப்ரெஷர் இருக்கணும். ஸோ இந்த ரீஜனுக்கு வந்து ஸோ த ப்ரெஷர் ஷுட் பி அபவ் 0.006 அட்மாஸ்பியர் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து பிலோ 0.01 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா இந்த ரீஜன் ஃபுல்லா சாலிட்ல இருக்கும். ஓகே, ஸோ இதே டெம்பரேச்சருக்கு இதே ப்ரெஷர்ல இஃப் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ இந்த ப்ரெஷர்ல இப்போ இங்க சே 1 atmosphere வச்சுப்போம். 1 atmosphere வந்து அரௌண்ட் இந்த இடத்துல வரும். ஸோ 1 atmosphere ப்ரெஷர்ல நம்ம டெம்பரேச்சரை கொஞ்சம் ரைஸ் பண்ணோம்னாலும் இட் வில் பி இன் லிக்விட் ஸ்டேட். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ரீஜன் வந்து என்னதுன்னா இந்த ரீஜன் இட் எக்ஸிஸ்ட் இன் போத் சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட். இதை தான் நம்ம யூஸ்வலா நம்ம என்கவுண்டர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஐஸ் கியூப்ஸை வந்து இதுல போடும் போது நம்ம ஒரு பீக்கர்ல போட்டிருக்கும் போது நம்மளோட அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் 1 atmospheric ப்ரெஷரா இருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சர் மோர் தென் 0 டிகிரி செல்சியஸா இருக்கிறனால இட் எக்ஸிஸ்ட் அங்க ஐஸ் கியூபாவும் இருக்கும், அதே சமயத்துல கொஞ்சம் லிக்விடாவும் மெல்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஃப்ரீசிங் பாயிண்ட் சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க வந்து போத் சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட்ல வாட்டர் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த 3 மீட் ஆகிற பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் நம்ம ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்ல பாத்தீங்கன்னா தட் இஸ் அட் 0.006 atmosphere and 0.01 டிகிரி செல்சியஸ். இது டெம்பரேச்சர், இது ப்ரெஷர். இதுல பாத்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் சாலிடாவும் இருக்கும், ஐஸும் இருக்கும், அதே சமயத்துல வேப்பர்ஸும் இருக்கும், அதே சமயத்துல நம்மளுக்கு லிக்விடும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டெம்பரேச்சர்ல நீங்க ஒரு பாக்ஸ்குள்ள ஐஸ் கியூப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா கொஞ்சோண்டு லிக்விட் இருக்கும், அதே சமயத்துல வாட்டர் வேப்பர் இருக்கும், சாலிடும் இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்டேட்லயும் கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். யூஸ்வலா மேட்டர் 3 ஸ்டேட்ஸ்லயும் கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது, ஏதாவது 2 ஸ்டேட்ல தான் கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்க முடியும். ஆனா 3 ஸ்டேட்ஸ்லயும் கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்குதுன்னா அதுதான் நம்ம ஸ்பெஷல் பாயிண்ட், ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம். அது எங்க பார்க்க முடியும்னா நம்ம ஃபேஸ் டயக்ராம்ல தான் பார்க்க முடியும். ஸோ ஃபேஸ் டயக்ராம் இஸ் த கிராஃப் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். அண்ட் வாட்டரோட ஃபேஸ் டயக்ராம்ல எந்த ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்ல நம்மளுக்கு வாட்டர் வந்து 3 ஸ்டேட்லயும் கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும்னா அட் அரௌண்ட் 0.01 டிகிரி செல்சியஸ் அண்ட் 0.006 அட்மாஸ்பியர் ப்ரெஷர்ல இங்க பாத்தீங்கன்னா போத் சாலிட், லிக்விட் அண்ட் வேப்பர் ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் திங். நம்ம இதை வந்து ஒரு மெட்டீரியலுக்கும் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது நம்ம வாட்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அதே கேஸ் தான் நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து சாலிட் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா, சாலிட் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த சினிமாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேகமூட்டை மாதிரி வரும், அதுக்கெல்லாம் எதுவும்
இந்த கார்பன் டை ஆக்சைடை தான் சொலிடிஃபை பண்ணி கூல் பண்ணி சொலிடிஃபை பண்ணிட்டு கொண்டு வந்து போட்டாங்கன்னா அதுல இருந்து அப்படியே ஒயிட் ஸ்மாகா வரும். ஓகே, ஸோ அது வந்து ட்ரை ஐஸ். ஸோ ட்ரை ஐஸ் வந்து 3 ஸ்டேட்லயும் கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். தட் இஸ் சாலிட், லிக்விட் அண்ட் வேப்பர் ஸ்டேட்ல. எப்போனா அரௌண்ட் 5.11 ஏடிஎம் அட்மாஸ்பியர் இந்த ப்ரெஷர்ல, அதே மாதிரி -56.6 டிகிரி செல்சியஸ்ல. ஓகே, ஸோ இந்த லோ டெம்பரேச்சர்ல அது 3 ஸ்டேட்லையும் கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். தட் இஸ் சாலிட் ஸ்டேட்லையும் கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், லிக்விட் ஸ்டேட்லையும் இருக்கும், அதே சரி வேப்பர் ஸ்டேட்லையும் இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கர்வை வந்து நம்ம 3 பார்ட்டா பிரிக்கலாம். ஒன்று என்னதுன்னா இந்த பில இருந்து இந்த ஓ வரைக்கும். ஓகே, அதை வந்து சப்ளிமேஷன் கர்வ்னு சொல்லுவோம். ஓகே, இது பேரு சப்ளிமேஷன் கர்வ். சப்ளிமேஷன் கர்வ்னா சாலிட்ல இருந்து வேப்பர் ஸ்டேட்ல கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கிறது சப்ளிமேஷன் கர்வ். இது சப்ளிமேஷன் கர்வ். ஓகே, வேறஸ் இன்னொரு ஒரு கர்வ் இருக்கு, தட் இஸ் ஏல இருந்து ஓ வரைக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து என்னது சாலிட், இங்க லிக்விட். அப்போ இது என்னது ஃபியூஷன் கர்வ். சாலிட் லிக்விட் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா இது மெல்ட் ஆயிருக்கு, அதனால இதுக்கு பேரு ஃபியூஷன் கர்வ். ஓகே, நம்மளோட ஃபேஸ் டயக்ராம்ல பிடி கிராஃப்ல பார்த்தீங்கன்னா 3 கர்வ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கர்வ் தான் வந்து 2 ரீஜனையும் பிரிக்கிறது. ஸோ சாலிட் லிக்விடை பிரிக்கிற கர்வ் பேரு ஃபியூஷன் கர்வ், வேற சாலிட் கேசியஸ் ஸ்டேட்டை பிரிக்கிறது வந்து சப்ளிமேஷன் கர்வ். அதே மாதிரி we have another curve. ஸோ அந்த கர்வ் எதுனா இது. ஓகே, லிக்விட் அண்ட் வேப்பரை பிரிக்கிறது. இந்த கர்வ் பேரு வேப்பரைசேஷன் கர்வ். இந்த கர்வ் பேரு வேப்பரைசேஷன் கர்வ். ஸோ ஃபார் அ கிவன் ப்ரெஷர், இந்த ப்ரெஷருக்கு இந்த டெம்பரேச்சர்ல அது எக்ஸிஸ்ட் இன் இந்த நம்ம வாட்டர் வந்து எக்ஸிஸ்ட் இன் போத் லிக்விட் அண்ட் வேப்பர் ஸ்டேட். ஓகே, ஸோ நீங்க இந்த ப்ரெஷர்ல கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினீங்கன்னா வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடும், இதுவே டெம்பரேச்சரை கம்மி பண்ணீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதுதான் மீனிங். ஸோ இந்த கர்வ் தான் அதை பிரிக்கிறது, லிக்விட் ஸ்டேட்ல இருக்கணுமா வேப்பர் ஸ்டேட்ல இருக்கணுமான்னு. ஓகே, ஸோ ஃபார் அ கிவன் ப்ரெஷர், இதுதான் ஒரு ஏதோ ஒரு ப்ரெஷர் வேல்யூ. இந்த ப்ரெஷர் வேல்யூக்கு நீங்க டெம்பரேச்சரை இங்கே சைடு வந்தீங்கன்னா, டெம்பரேச்சர் இங்கே எடுத்தீங்கன்னா இட் வில் பி இன் லிக்விட் ஸ்டேட். அதே கிவன் ப்ரெஷருக்கு டெம்பரேச்சர் இங்கே எடுத்தீங்கன்னா இட் வில் பி இன் வேப்பர் ஸ்டேட். இது வந்து வேப்பர் ஸ்டேட்டு, இந்த இடம் வந்து லிக்விட் ஸ்டேட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இது காமிக்கிறது தான் வந்து பிடி கர்வ். ஓகே, ஸோ பிடி கர்வை ஒரு வைண்ட் அப் பண்ணிடுறேன். இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொன்னேன்றதை அப்படியே கிறிஸ்பாக சொல்லிடலாம். ஓகே, ஸோ பிடி கர்வ்ன்றது என்னதுன்னா இட் இஸ் அ கர்வ் பிட்வீன் pressure and temperature for a given substance. ஓகே, ஸோ இந்த கர்வ்ல வந்து இந்த கிராஃப்ல நம்மளுக்கு 3 கர்வ் வரும். ஒரு கர்வ் பேர் என்னதுன்னா ஃபியூஷன் கர்வ். ஃபியூஷன் கர்வ் gives the boundary between solid and liquid. ஓகே, அதுக்கு கொடுக்கிறது. இன்னொரு கர்வ் வந்து வேப்பரைசேஷன் கர்வ். So vaporization curve gives the boundary between liquid and vapor state. Okay, இன்னொரு sublimation curve. Sublimation curveன்றது சாலிட்ல இருந்து டைரக்டா gaseous state போச்சுன்னா அதுதான் sublimation சொல்லுவோம். ஸோ அப்போ இது வந்து it gives the boundary between solid and vapor. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ட்ரிபிள் பாயிண்ட் சொல்லுவோம். ட்ரிபிள் பாயிண்ட்ன்றது இந்த பாயிண்ட், வாட்டருக்கு இந்த பாயிண்ட், வேற இதுக்கு வந்து ட்ரை ஐஸ்க்கு ஆர் கார்பன் டை ஆக்சைடுக்கு இந்த பாயிண்ட். ஸோ எந்த பாயிண்ட்ல 3 ஸ்டேட்டு கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்குதோ. ஓகே, ஸோ இது வேப்பர் கர்வ், இது சாலிட் கர்வ், இது லிக்விட் கர்வ். இது 3 கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கிற பாயிண்ட்டை தான் நம்ம ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது சாலிட், இது லிக்விட் வேப்பர், இது சாலிட் வேப்பர். ஓகே, இந்த 3 கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கிற பாயிண்ட் ட்ரிபிள் பாயிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா லேட்டன் ஹீட். ஓகே, ஸோ லேட்டன் ஹீட், இதுக்கு தமிழில் உள்ளார்ந்த வெப்பம் சொல்லுவாங்க, லேட்டன் ஹீட்.
ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கு. ஸோ நம்மளுக்கு யூஸ்வலாக எப்பயாவது நீங்கள் வந்து ஸ்டவ்வில் அதுவும் நம்ம ஸ்டீம் ஸ்டீம் வந்து நம்ம கையில் பட்டுச்சுன்னா அது வந்து ஹாட் வாட்டரோட ரொம்ப பயங்கரமாக நம்மளுக்கு ஹாட்டாக ஃபீல் ஆகும். அதுக்கு என்ன காரணம்னா ஸ்டீம் வந்து இட் ஹாஸ் மோர் ஹீட் கண்டென்ட் வென் கம்பேர்ட் டு வாட்டர் அட் சேம் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ வாட்டர்ன்றது லிக்விட் ஸ்டேட்டு. இது வந்து 100 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஸோ இந்த பாயிலிங் வாட்டருக்கு மேலே வந்து வி ஹவ் ஸ்டீம். ஓகே, ஸோ இதோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணிங்கனாலும் அதுவும் 100 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். ஆனால் இதுக்கு இருக்கிற ஹீட் வந்து ஹீட் ஆஃப் வாட்டர்னு வச்சுப்போம், இது ஹீட் ஆஃப் ஸ்டீம். இந்த ரெண்டுத்துக்கும் ஹீட் கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹீட் அதிகம். ஓகே, ஸோ ஹீட் ஆஃப் ஸ்டீம் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் ஹீட் ஆஃப் வாட்டர். அதனால தான் வந்து நம்மளுக்கு நம்ம ஸ்கின்ல வந்து ஸ்டீம் பட்டுச்சுன்னா உடனே குக் ஆகிடும் நம்ம ஸ்கின். ஓகே, ஸோ அதனால தான் அதுக்கு என்ன காரணம்னா அதே டெம்பரேச்சரில் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஹீட். ஓகே, ஹீட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். தட் இஸ் இதுக்கு எனர்ஜி அதிகம், இதுக்கு எனர்ஜி கம்மி. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம், சேம் டெம்பரேச்சரில் நம்மளுக்கு 2 ஸ்டேட்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் போது சம் ஸ்டேட் ஹேவ் ஹை ஹீட் கண்டென்ட். அதை தான் வந்து நம்ம லேட்டன் ஹீட்னு சொல்லுவோம். தட் இஸ் இதுக்குள்ள ஹீட் வந்து ஹைட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ டெம்பரேச்சரை வச்சு நம்மளால ஹீட் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த கேஸில் ரெண்டுமே சேம் டெம்பரேச்சரில் இருக்கு, ஆனால் ஒன்றுத்துக்கு வந்து ஹீட் அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ ஹீட் வந்து ஹைட் ஆகிருக்கிறதுனால அதை லேட்டன் ஹீட்னு சொல்லுவோம். லேட்டன்னா ஹிடன் அர்த்தம். ஓகே, ஹிடன் ஹீட் ஆர் உள்ளார்ந்த, தட் இஸ் இன்னரண்ட் ஹீட். ஓகே, ஸோ லேட்டன் ஹீட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஸோ இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹீட் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, எய்தர் அப்சர்வ் ஆகலாம் இல்லை ரிலீஸ் ஆகலாம். ஓகே, ஆனால் அது நடக்கும் போது டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகாது. அதுதான் நம்ம பாயிலிங், மெல்டிங் எல்லாத்துலேயும் பார்த்தோம். அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த கர்வ் வந்து இது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். இப்படி ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஸோ இப்படி, அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ளாட்டாக இருக்கும். இது மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம இது வந்து ஹீட்டு வெர்சஸ் டெம்பரேச்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஹீட் வந்து சப்ளை பண்ணுறோம் இது வரைக்கும். ஓகே, ஸோ ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, ஆனால் டெம்பரேச்சர் வந்து அதே டெம்பரேச்சரில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து இந்த இடத்துலலாம் வந்து அதுவும் 100 டிகிரி செல்சியஸ் தான், இந்த பாயிண்ட்லேயும் 100 டிகிரி செல்சியஸ் தான். ஓகே, ஆனால் ஹீட் வந்து இங்கே அதிகம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ல அதிகம். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் இது வந்து நியர் ஸ்ட்ரீமாக இருக்கும். ஓகே, இங்கே இடத்துல வந்து வாட்டர் ஸ்ட்ரீம் கோஎக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். இங்கே எல்லாமே அப்படி தான் இருக்கும். இங்கே ஃபுல் ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் கொடுத்தானா ஃபுல்லாக ஸ்டீமாக மாறிட்டு அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிச்சுக்கும். ஓகே, ஸோ நம்ம லேட்டன் ஹீட்டை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, when a substance undergoes a change of state, heat energy is transferred. Both can be absorbed or அப்சர்வ் ஆகலாம், இல்லைன்னா எமிட் ஆகலாம். ஸோ அதை ஜென்ரலாக நம்ம டிரான்ஸ்ஃபர்னு சொல்லிடுறோம். ஸோ டிரான்ஸ்ஃபர்ட் வித்தவுட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், without causing a temperature change, increase. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீட் இருக்குது இல்லை, the amount of heat per unit mass transferred during this process is called latent heat. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு யூனிட் மாஸ் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ 10 kg வாட்டர் பாயில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 100 டிகிரி செல்சியஸில் வாட்டராகவே இருந்து ஒரு பாயிண்ட்ல ஸ்டீமாக மாறும். ஓகே, ஸோ ஸ்டீமாக மாறும் போது இதுக்கு வாட்டர்லேருந்து ஸ்டீமாக மாறுறதுக்கு நம்ம எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணோன்றத per unit mass per 1 kg கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் latent heat. ஓகே, ஸோ the amount of heat per unit mass
transferred during this process is called latent heat. ஓகே, ஸோ இதுக்கு தான் நம்ம அந்த கிராஃப் போட்டோம். ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்போ இதை நான் வாட்டருக்கே போடுறேன். ஸோ இது வந்து ஹீட்டு, இங்கே வந்து டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இங்கே வந்து இங்கே வந்து 0 ஜூல்ஸ் கொடுக்குறோம். ஸோ அப்படியே ஹீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ இது 1 Q. ஸோ ஏதோ ஒரு யூனிட் 1 ஜூல்னு வச்சுக்கலாம். 1 ஜூல், இது 2 ஜூல், இது 3 ஜூல், 4 ஜூல், 5 ஜூல். ஸோ ஜூல்ஸ், கெல்வின் கிடையாது, ஜூல்ஸ். ஸோ ஜூல்ஸ்ன்றது எனர்ஜியோட யூனிட். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் இது வந்து எதுவுமே நான் ஸ்கேலுக்கு வரையில, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ 1 ஜூல்லேருந்து 2 ஜூல் வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே, சரி, இது வந்து இப்போ இங்கேருந்து இங்கே இவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் இது 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து நம்மளுக்கு இப்போ 100 டிகிரி செல்சியஸ் வந்துடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 ஜூல்லேருந்து 4 ஜூல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஆனால் டெம்பரேச்சர் ரைஸே ஆகாமலே இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 4 ஜூல் மேலே கொஞ்சம் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து டெம்பரேச்சர் இப்போ திரும்பி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிக்கும். ஓகே, ஸோ அப்போது எந்த ரீஜனில் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் போது நீங்கள் எவ்வளோ எனர்ஜி கொடுத்தீங்களோ, எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருக்குறீங்க, ஸோ 4 - 2 = 2 ஜூல் ஆஃப் எனர்ஜி கொடுத்துருக்குறீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கர்வ் போடும் போது நம்ம ஒரு 10 kg ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த எனர்ஜி per kg கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 2/10 போடணும். போட்டிங்கன்னா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1/5. ஓகே, ஸோ 1/5 ஜூல் பெர் கேஜி. இதுதான் லேட்டன் ஹீட். ஓகே, ஸோ லோ ஹீட்டு வந்து இதில் வந்து 1 kg ஆஃப் வாட்டரில் மறைஞ்சிருக்குன்றது தான் நம்மளுக்கு இதோட மீனிங். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா, ஸோ Q = நம்மளுக்கு என்ன தெரியும், M டைம்ஸ் L. ஓகே, ஏன்னா நம்ம என்ன லேட்டன் ஹீட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், லேட்டன் ஹீட் L = the quantity of heat transfer per unit mass. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த 2 தான் வந்து Q, இங்கே 10ன்றது தான் வந்து மாஸ். இதை தான் வந்து இந்த ஃபுல் குவான்டிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லேட்டன் ஹீட் Lன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ L = Q per unit mass. ஓகே, ஸோ இதுதான் லேட்டன் ஹீட்டோட ஃபார்முலா. இதோட SI யூனிட் பார்த்தீங்கன்னா, SI யூனிட் ஆஃப் லேட்டன் ஹீட் வந்து லேட்டன் ஹீட் இஸ் ஜூல் பெர் கேஜி. ஓகே, ஸோ ஜூல் பெர் கேஜி ஆர் ஜூல் கேஜி இன்வர்ஸ்ன்னு போடலாம். ஓகே, ஸோ எல்லு தான் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற கேரக்டர், லேட்டன் ஹீட்டை ஸ்பெசிஃபை பண்ணுற கேரக்டர். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் மாறும். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபியூஷனுக்கு மாறும். தட் இஸ் ஐஸ் வந்து வாட்டராக மாறுறதுக்கு ஒரு லேட்டன் ஹீட் இருக்கும். அதுக்கு பேர் லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் சொல்லுவோம். அதே மாதிரி வாட்டர் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறது கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு ஒரு லேட்டன் ஹீட் இருக்கும். அதுக்கு பேரு லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஒன்று இருக்கு. லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஸோ லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷனோட சிம்பல் L of F. ஓகே, ஸோ இதோட டெஃபினிஷன் என்னதுன்னா, த லேட்டன் ஹீட் for a solid to liquid state change. ஓகே, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் சொல்லுவோம். சாலிட்லேருந்து லிக்விட் மெல்ட் ஆகுறது. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம இது ஐஸ்க்கு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஃபார் வாட்டர், இதுக்கு வந்து இட் இஸ் அரௌண்ட் 3.33 into 10⁵ ஜூல் ஆஃப் ஹீட். ஓகே, எதுக்கு தேவைப்படும்னா, இஸ் ஹீட் ரிக்வயர்ட் டு மெல்ட் 1 kg ஆஃப் ஐஸ். 1 kg ஆஃப் ஐஸை வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு அட் 0 டிகிரி செல்சியஸ். ஓகே, இவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் அது மெல்ட் ஆகும்.
இதுக்கு மேலேயும் ஹீட் சப்ளை பண்ணிங்கன்னா தான் அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ இது வந்து அப்போது சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட்டில் கோ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து அப்போ என்னதுன்னா லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஸோ அப்புறம் அடுத்தது லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஸோ இதோட சிம்பிள் எல் ஆஃப் வி. ஓகே, வேப்பரைசேஷனுக்காக வி. ஸோ இதோட டெஃபினிஷன் என்னன்னா இந்த லேட்டன் ஹீட் ஃபார் அ லிக்விட் டு gaseous சேஞ்ச். இதுதான் லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து வாட்டருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 22.6 into 10⁵ ஜூல் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். ஆஃப் ஹீட் இஸ் ரிக்வயர்ட் டு கன்வெர்ட் 1 kg of liquid water. Okay, water liquid state ல இருந்து into steam. Okay, at 100 degrees Celsius. ஸோ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தான் வாட்டர் வந்து ஸ்டீமாக மாறும். ஓகே, ஸோ இதனால தான் நம்மளுக்கு இப்போ இந்த எக்ஸாம்பிளை வச்சே புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டீம் வந்து ஸ்டீம் அட் 100 டிகிரி செல்சியஸ்க்கு it carries 22.6 into 10⁵ joule kg inverse of எனர்ஜி வச்சுருக்கும். ஓகே, ஸோ இதுவே வந்து வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா இதோட கம்மியாக தான் இருக்கும். வாட்டர் அட் 100 டிகிரி செல்சியஸ்க்கு இட் வில் பி லெஸ் தென் திஸ் குவான்டிட்டி, இந்த வேல்யூவோட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஸ்டீமுக்கு தான் வந்து அட் சேம் டெம்பரேச்சர் இட் ஹாஸ் மோர் எனர்ஜி. ஓகே, ஸோ இது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 15.8 into 10⁵ கிலோ ஜூல் கேஜி இன்வர்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டா. ஓகே, ஸோ ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சர் இருக்கு. ஆனால் இதோட ஹீட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 15 தான், வேற ஸ்டீமுக்கு ஹீட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 22.6 இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஸ்டீம் ரெண்டும் ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கும், ஆனால் ஸ்டீம் ஹர்ட்ஸ் அஸ் மோர். ஓகே, பிகாஸ் ஏன்னா அதில் எனர்ஜி அதிகம். ஸோ எனர்ஜி வந்து பாயில்ஸ் அவர் ஸ்கின். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ட்ரிபிள் பாயிண்ட் அண்டு லேட்டன் ஹீட் பற்றியான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் நான் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து என்னென்ன விதமாக நடக்கும்ன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங்.